ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு நம்ம மகா வந்துட்டு சூர்யா ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தாத்தா வந்து சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, தாத்தா மேலே உள்ள அக்கறையும் வந்து அதிகமாகிடுச்சு. அதனால் மகா வந்துட்டு நீ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும் மகா, ஆனாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, இவங்க எல்லாருமே ஒன்று ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னு தாத்தா சொல்கிறாங்க. இல்லை தாத்தா, அவங்க கஷ்டம்லாம் படுத்தலை, என் மேலே பாசம் இருக்கனால தானே அக்கறையில் அவங்க கோச்சுக்கிறாங்க, விடுங்க தாத்தா, நான் அதை பெருசாக எடுத்துக்கல, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருக்கணுமான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒட்டு கேட்டுமே நம்ம சூர்யாவுக்கு புரியலைங்க. அதுக்கப்புறம் மனசை கொஞ்சம் பராங்குது பச்சி, அதோ நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தாவை சமாதானம் பண்ணி சாப்பிட வச்சிட்டாங்கங்க. இவங்க ரூமுக்கு போக சாரின்னு சொல்லிட்டு கேட்குறாரு, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் என்னைக்கு பேசணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஒரு நல்ல பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தாத்தா என்ன பண்ணிட்டாருன்னா வக்கீலை வீட்டுக்கு கூப்பிட்டாரு. வீட்டில் உள்ள யாருக்குமே புரியலங்க. தனியாக கூப்பிட்டு போய் உயிர் எழுதி வச்சிட்டாருங்க. உடனே வந்துட்டு சகுனி சித்ராவுக்கு அப்படியே மஞ்சள் பராங்குது. ஆஹா, எப்படா நம்ம கைக்கு சொத்து வரும், பிரித்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே ஆனந்தம் படுறாங்க, பேரானந்தம். எம்மா எல்லா நேரத்தில் நீ எதிர்பார்க்கறது நடக்காதுமான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆப் படிக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம மறுநாள் காலையில் வருது, உயில் படிக்க போகிறோம், உயிலோட காப்பி இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரிஜினலில் கிழிச்சு போடல. நம்ம சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, இல்லை எதுவும் படிக்கக்கூடாது, யார் சொத்து கேட்டான்னு பிடிச்சி கிழிச்சு போட்டாரு. ஐயோ கை கட்டினது வாய் கட்டலையேன்னு சகுனி சித்ரா திட்டுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, திட்டதாமா முடியும், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உயிலோட ஒரிஜினல் இருக்குல்லன்னு சொல்லிட்டு தாத்தா கண்ணை காமிக்கிறாரு நம்ம வக்கீல் தாத்தாவுக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மகா ஒரு பக்கத்து ஆனந்தம் படுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ